நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் இந்த எம்சிபியை பார்த்துருப்போம். ஸோ எதுக்காக இந்த எம்சிபி நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த எம்சிபிக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, இது இல்லைன்னா என்ன ஆகும், இந்த 3 டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம எம்சிபி யூஸ் பண்ணுறதுக்கு 3 மேஜர் ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் சர்க்யூட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது ரீசன் வந்து ஓவர் கரண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, தேர்ட் ரீசன் வந்து இதை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே அது யூஸ் பண்ண முடியாது. பட் எம்சிபி 10-15 தடவை மேலே யூஸ் பண்ண முடியும் ஷார்ட் ஆச்சுன்னா. நம்ம எம்சிபியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஃபியூஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயர் இருக்கும், அதை வந்து ரெசிஸ்டிங் ஒயர் இல்லைனா ஹீட்டிங் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற இன்புட் கரண்ட் அதோடைய ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகும்போது அந்த ஒயர் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ ஃபியூஸுடைய கண்டினியூட்டி பிரேக் ஆகிடும். ஸோ கனெக்ஷன் போகாது. ஸோ எந்த விதமான எலக்ட்ரிக்கல் டேமேஜும் ஏற்படாது. ஹீட்டிங் எலிமெண்ட்டை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஹீட்டிங் எலிமெண்ட் பற்றி வீடியோ இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். நான் லிங்க்கையும் கொடுக்குறேன். ஃபியூஸில் இருக்கிற மாதிரியே ரெசிஸ்டிங் மெட்டல் எம்சிபிலையும் இருக்குது. ஆனால் எம்சிபியில் ஒரு கம்ப்ளீட் மெக்கானிக்கல் ஒர்க்கே நடக்குது. இன்புட்டில் வர பவர் இந்த கான்டாக்டர்ஸ் மூலயமா தான் சொலினாய்டுக்கு வந்துட்டு இந்த டெர்மினலுக்கு வருது. ஸோ ஓவர் கரண்ட் வரும்போதோ இல்லைனா ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் போது சொலினாய்டு கூட கனெக்ட் ஆகி இருக்கிற இந்த அலுமினியம் இல்லைனா காப்பரில் செய்யப்படுற ஒயர் வந்து இந்த பைமெட்டாலிக் எலிமெண்ட் கூட கனெக்ட் ஆகியிருக்கும். பைமெட்டாலிக்னா 2 டிஃப்ரெண்ட்டான மெட்டல்ஸ். அந்த மாதிரி ஓவர் கரண்ட் வரும்போது இந்த எலமெண்ட் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால இது வந்து பெண்ட் ஆகும். பைமெட்டாலிக் எலமெண்ட் பெண்ட் ஆகி இந்த பார்ட்டை டச் பண்ணும்போது லீவர் கூட கனெக்ட் ஆகியிருக்க இந்த ஷாஃப்ட் நகரும். இது கொஞ்சம் நகர்ந்தாலும் இந்த கனெக்ஷன் விட்டு போயிடும். நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். மேலே கேசிங் இல்லாததுனால இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லீவர் ஆனில் இருக்கும். நான் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணாலும் லீவர் பின்னாடி வந்துடும். ஸோ நான் இப்போ ஆன் ஸ்டேட்டில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கான்டாக்டர்ஸ் இங்கே இது கூட டச் ஆகும்போது எலக்ட்ரிக் ஸ்பார்க் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த ஸ்பார்க்கை டெசிபேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மெட்டாலிக் பிளேட்ஸ், வெளியில் இருக்கிறது மட்டும் இன்சுலேஷன். ஸோ இது எதுவுமே எது கூடயுமே கனெக்ட் ஆகி இருக்காது. ஸோ இங்கே வர ஆர்க் இதில் பாஸ் ஆகும்போது எல்லா மெட்டாலிக் பிளேட் கூடையும் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இதுதான் எம்சிபியோட ஒர்க்கிங் கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.